ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பப்ளிக் ஒய்ஃபை அதாவது ஷாப்பிங் மால்ஸில், ரயில்வே ஸ்டேஷனில், அப்படி எந்த இடத்துல நம்ம ஒரு ஃப்ரீ ஒய்ஃபை நெட்ஒர்க் பார்த்தாலும் ஓடி போய் கனெக்ட் பண்ணிடுறோம். ஸோ உண்மையிலேயே இந்த நெட்ஒர்க்ஸ்லாம் நம்ம கனெக்ட் பண்ணலாமா? அது சேஃப் அண்ட் செக்யூர் தானா? ஸோ என்னென்ன அட்டாக்ஸ் நடக்குது, அந்த அட்டாக்ஸ் எல்லாம் எப்படி தடுக்கலாம் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஒரு ஒய்ஃபை சாதாரணமாக எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, உங்களோட டிவைஸ், அதாவது ஒரு கம்ப்யூட்டர் இல்லைன்னா மொபைல் ஃபோன் கூட இன்டர்நெட் கம்யூனிகேட் பண்ணுறதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம். அதுக்காக ரவுட்டருங்கிற ஒரு டிவைஸ் இருக்கும். அந்த டிவைஸ் கூட நம்ம ரேடியோ சிக்னல் மூலமாக கம்யூனிகேட் பண்ணுறது மூலமாக அது பர்டிகுலர் சர்வருக்கு என்ன பண்ணும், நம்மளை ரூட் பண்ணும். ஃபார் எக்ஸாம்பிள் www.facebook.com டைப் பண்ணிங்கன்னா அந்த ரவுட்டர் தான் என்ன பண்ணும், ஓகே facebook.comங்கிற சர்வரை இவங்க தேடுறாங்கன்னு சொல்லி அங்கே போய் தேடி அதோட ரிப்ளையை நமக்கு எடுத்துகிட்டு வரும். ஸோ அதான் நம்ம டைப் பண்ணும்போது ஒரு லோடிங் சிம்பிள் காணிச்சு அப்புறம் facebook.comங்கிற ஒரு பேஜ் நமக்கு டிஸ்பிளே ஆகுது. ஸோ இப்படி தான் ஒரு ஒய்ஃபை ஒர்க் ஆகுது. ஸோ இதில் என்னென்ன கைண்ட் ஆஃப் அட்டாக் வரும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, முதல்ல ஸ்னிஃபிங். ஸோ ஸ்னிஃபிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர் டூல். இந்த டூல் மூலமாக என்ன பண்ணலாம்னா, லைவாக நம்மளோட இன்டர்நெட் டிராஃபிக் என்ன பண்ண முடியும், மானிட்டர் பண்ண முடியும். அதாவது டேட்டா ஃப்ளோ, நீங்கள் எதை டைப் பண்ணுறீங்க, எந்தெந்த வெப்சைட்டுக்குள்ளே போகிறீங்க அப்படிங்கிற எல்லா டேட்டாவுமே என்ன பண்ண முடியும், அந்த சாஃப்ட்வேர் ஸ்னிஃபிங் டூலை வச்சு எடுக்க முடியும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஈவில் ட்வின். இது ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸான ஒரு அட்டாக். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பல இடங்களில் நம்ம பார்ப்போம், ஒய்ஃபை நெட்ஒர்க் காணிக்கும், அதுவும் ஒரு ரொம்ப லோ புவர் சிக்னல் காணிக்கும், 1-2 பாயிண்ட் தான் இருக்கும். ஆனாலும் நம்ம போய் ஃப்ரீ ஓப்பனாக இருக்குன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுவோம், போய் கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஸோ ஓப்பன் நெட்ஒர்க்னா பாஸ்வேர்டு எதுவுமே இல்லாத நெட்ஒர்க். ஸோ அந்த நெட்ஒர்க்கில் நம்ம என்ன பண்ணுவோம், கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணுவோம். ஸோ அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஹேக்கர் ப்ளேஸ் பண்ணுறது. ஸோ யாராவது வந்து அதில் கனெக்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் என்னென்ன உங்களோட டேட்டா எல்லா விஷயத்தையுமே என்ன பண்ண முடியும், அது வழியாக ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அதுக்காக வேண்டி அவங்களே உருவாக்கின ஒரு புவர் நெட்ஒர்க் தான் ஒய்ஃபை நெட்ஒர்க். அது ரியல் நெட்ஒர்க் கிடையாது. அது வழியாக நமக்கு இன்டர்நெட் ஆக்சஸ் பண்ணவும் முடியாது. ஸோ இதோட பேர் ஈவில் ட்வின் அப்படின்னு சொல்லுவோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா மேன் இன் த மிடில் அட்டாக். மேன் இன் த மிடில் அட்டாக்ங்கிறது ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணப்படுற ஒரு அட்டாக்ங்கிறது இதுதான். ஸோ அதாவது நீங்கள் கனெக்ட் பண்ணும்போது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் ரவுட்டர் கூட கம்யூனிகேட் பண்ணுவீங்க. அந்த ரவுட்டர் வழியாக யார் யார் அந்த ஒய்ஃபை நெட்ஒர்க்கில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்களோ அவங்க கூட எல்லாமே உங்களுக்கு ஒரு கம்யூனிகேஷன் எனேபிள் ஆகும். ஸோ அதுக்கு இடையில, அதுக்கு கேப்பில் நடக்கிற டேட்டா, அந்த டேட்டா ஃப்ளோ, அதில் டிரான்சாக்ஷன், நீங்கள் பண்ணுற பேங்கிங் டிரான்சாக்ஷன், நீங்கள் என்ட்ராகிற சென்சிட்டிவான வெப்சைட் எல்லாமே என்ன பண்ண முடியும்னா அவங்களுக்கு ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இதை தான் நம்ம என்ன சொல்லுவோம், மேன் இந்த மிடில் அட்டாக்னு சொல்லுவோம். அதே மாதிரி உங்கள் டேட்டாவை டேம்பர் பண்ணவும் முடியும், அதாவது டேட்டாவை டேமேஜ் பண்ணவும் அதால் முடியும். அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா சைட் ஜாக்கிங். இந்த சைட் ஜாக்கிங்கில் பார்த்தீங்கன்னா உங்களோட லாக், டேட்டா லாக், அதாவது நீங்கள் அந்தந்த குக்கீஸ்னு சொல்லுவோம்ல, அந்தந்த செஷனில் என்னென்ன யூஸ் பண்ணியிருக்கீங்களோ அதை எல்லாமே ஆக்சஸ் பண்ணுறதுக்காக சைட் ஜாக்கிங் அப்படிங்கிற ஒரு அட்டாக் இருக்குது. இதுக்காக உங்கள் பேக்கெட் ஸ்னிஃபர் யூஸ் பண்ணுவாங்க பொதுவாக ஹேக்கர்ஸ். ஸோ இதில் என்ன பண்ணலாம்னா, நீங்கள் அந்தந்த டைமில் டைப் பண்ணுற யூசர் நேம், பாஸ்வேர்ட், உங்களோட பேங்கிங் டிரான்சாக்ஷன், இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் என்ன பண்ண முடியும்னா அவங்களால ஆக்சஸ் பண்ண முடியும். இதுலேருந்து நீங்கள் எப்படி உங்களை தடுக்கலாம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 2 விதமான வழிகள் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நீங்களே உங்களை கேர் பண்ணிக்கிறது. ஸோ இந்த பப்ளிக் ஒய்ஃபை நெட்ஒர்க்ஸில் நீங்கள் கனெக்ட் பண்ணும்போது சென்சிட்டிவான எதையுமே சர்ச் பண்ணவோ லாகின் பண்ணவோ செய்யாதீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பேங்கிங் டிரான்சாக்ஷன் பார்க்குறது, உங்களோட சோஷியல் மீடியாவில் நீங்கள் யூசர் நேம், பாஸ்வேர்டு என்டர் பண்ணி உள்ளே போகிறது. ஸோ இந்த மாதிரி சென்சிட்டிவாக எதுவுமே பார்க்காதீங்க. சப்போஸ் கூகுளில் உங்களுக்கு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரியணும் அப்படிங்கிறதெல்லாம் சும்மா ப்ரௌஸ் பண்ணுறதுக்காக மட்டும் யூஸ் பண்ணுங்களே தவிர சென்சிட்டிவாக எந்த விஷயமுமே பப்ளிக் ஒய்ஃபைல கனெக்ட் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணாதீங்க. அண்ட் அடுத்தது இன்னொரு வழி என்ன அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா VPN, விர்ச்சுவல் ப்ரைவேட் நெட்வொர்க். பொதுவாகவே பார்த்தீங்கன்னா நீங்கள் அனுப்புகிற டேட்டாவை ஒய்ஃபைல கனெக்ட் பண்ணும்போது, ரவுட்டர் கூட கனெக்ட் பண்ணும்போது என்கிரிப்ட் ஆகி போகுது அப்படின்னு இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் இதை பற்றி பயப்பட வேண்டிய தேவையே இல்லை. ஏன்னா எல்லாமே டேட்டா என்கிரிப்ட் ஆகும். ஸோ அதோட கீ இல்லாமல் இன்னொருத்தங்களால் என்ன பண்ண முடியாது, அதை டீக்ரிப்ட் பண்ண முடியாது. பட் பொதுவாகவே நார்மலாக டிஃபால்ட்டாகவே என்கிரிப்ஷன் மோடில் ரவுட்டர் இருக்காது. ஸோ ஒரு என்ஜினியர் சாஃப்ட்வேர் எனேபிள்டாக உள்ள ஒரு ஆள் கான்ஃபிகர் பண்ணுறாங்க அப்படின்னு இருந்துச்சுன்னா மோஸ்ட்லி அவங்க என்கிரிப்ஷன் எனேபிள் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. இல்லாத பட்சத்தில் டிஃபால்ட்டாக அது என்கிரிப்ஷன் எனேபிள்டாக இருக்காது. ஸோ மோஸ்ட்லி நீங்கள் ஒய்ஃபை கனெக்ட் பண்ணும்போது சாதாரண ஒரு மால்ஸில் இல்லாட்டி ஒரு ஷாப்ஸில் போகும்போது அந்த ஓனர்ஸ் ஒரு நல்ல நோக்கத்தில் கொடுத்துருக்கலாம். ஒருவேளை ஓகே நம்ம வர கஸ்டமர்ஸ்க்கெல்லாம் அந்த டேட்டா ஃப்ரீயாக ஒய்ஃபை கொடுப்போம் அப்படிங்கிறதுல. பட் ஹேக் பண்ணுறவங்களுக்கு அந்த நல்ல உத்தேசம் இருக்காது. ஸோ என்கிரிப்டடாக இல்லைன்னா நீங்கள் யூஸ் பண்ணுறது சேஃபாக இருக்காது. ஸோ VPN யூஸ் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, உங்களோட IP அட்ரஸ் அது டோட்டலாக ஹைட் பண்ணிடும். அண்ட் கனெக்ட் பண்ணுற நெட்ஒர்க்குமே பார்த்தீங்கன்னா ஆல் ஓவர் த வேர்ல்டு இருக்கிற நெட்ஒர்க்ஸில் என்ன பண்ணணும்னா அது கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணும். ஸோ உங்களோட பர்டிகுலர் ஹோஸ்ட்டுக்கு அது போகாமல் ஆல் ஓவர் த வேர்ல்டு வேறு எங்கேயாவது கனெக்ட் பண்ண ட்ரை பண்ணும். ஸோ நீங்கள் VPN யூஸ் பண்ணி எதை ப்ரௌஸ் பண்ணாலும், என்ன லாகின் பண்ணாலும், என்ன பேங்கிங் டிரான்சாக்ஷன்ஸ் பண்ணாலும் அது ஒய்ஃபையை ஹேக் பண்ணுறவங்களால என்ன பண்ண முடியாது, ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த 2 இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. மோஸ்ட் ப்ரிஃபரபிளுங்கிறது நீங்கள் சென்சிட்டிவான டேட்டாவை ஒய்ஃபைல யூஸ் பண்ணாமல் இருக்கிறது தான் பெட்டர், பப்ளிக் ஒய்ஃபைல. அண்ட் கண்டிப்பாக யூஸ் பண்ணி தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு சிச்சுவேஷன் இருந்துச்சுன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா VPN எனேபிள் பண்ணி பண்ணுங்கள்.
ஸோ இது மூலமாக உங்களுக்கு ஒய்ஃபைல நடக்கிற பப்ளிக் ஒய்ஃபைல நடக்கிற த்ரெட்டை என்ன பண்ணலாம், டோட்டலாக அவாய்ட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படிங்கிறது நம்புறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.